அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கார். அரசியல்வாதிகளும் மக்கள்களுக்கும் இடையே அணுக்கமான போக்கு காணப்படும். வியாபாரம் உங்களுக்கு அனுமதி விரைவில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சந்திரனின் இடப்பெயர்ச்சியால் தொழிலுக்கு சில இடையூறுகள் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் அதிக நன்மைகளை தராது. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கார். ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு அதிக முதலீடு செய்யலாம். பிற்காலத்தில் நல்ல பலனை கொடுக்கும். புதன் 12ஆம் வீட்டில் இருக்கார். தாய்மாமன் வழியில் சில வேண்டாததாக சம்பவங்கள் நடக்கலாம். குரு 11ஆம் இடத்துல இருக்கார். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வரும். அரசாங்க ஊழியர்களுக்கு பதிவு உயர்வும் உண்டாகும். சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். வீட்டில் குழந்தை உங்களுக்கு உற்பத்தியாக வாய்ப்பு இருக்குது. சிறு திருமண காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை பூர்த்தியாகும். சனி 8ஆம் இடத்துல இருக்கார். வெளியில் நடக்கின்ற பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வராதீங்க. ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். பொதுநல சேவைகளால் உங்களின் புகழ் அதிகரிக்கும். கேது 3ஆம் இடத்துல இருக்கார். ஆசைப்பட்டு புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு. தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாது என்பதால் உற்சாகமாக காணப்படுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக முடியும். சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். உடல்நலையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு உரிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனுக்குடன் சரியாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். சாதகமாக முடியக்கூடியதாக இருக்கு. வியாபாரம் சுமாராக தான் இருக்கு. லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாக கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும். பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ நீங்கள் இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்கள் நீங்கள் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடமான லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. லாபஸ்தானம் பலம் பெறுவதால் கடகத்திற்கு பொருளாதார நெருக்கடி விலகும். குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலைத்திருக்கும். வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி நல்ல முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகர்கள் பணியில் நிம்மதியான சூழல் நிலவக்கூடியதாக இருக்கு. கொடுத்த கடன்கள் வசூலாகும். மருத்துவ செலவுகள் குறையும். தாய் வழி சொத்து பிரச்சனைகளில் இருந்து எதிர்பார்த்த திருப்புமுனை உண்டாகும். விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கணிசமான ஆதாயம் கிடைக்கும். பூமி வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும். மூத்த சகோதரர் சகோதரி சித்தப்பா மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் உத்தியோகமான உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இருக்கு. பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பம் கூடி வரும். ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும். விசா தொடர்பான சட்ட சிக்கல் விலகும். அமாவாசை என்று புதிந்த நதிகளில் நீராடுவது உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடக ராசிக்காரர்கள் எதிலும் நேர்மையும் வளைந்து கொடுக்காத உறுதியான கொள்கையும் தலைமை பண்பும் உடைய இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்கு. பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும். பணியாட்கள் மூலம் காரியம் அனுகூலமாக உண்டாகும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மாணவர்கள் கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்கக்கூடியதாக இருக்குது. வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணியிடத்தில் உங்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது. சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களின் பொறுப்புகளும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. முறையாக தீபம் ஏற்றி வீட்டில் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்டை ராசி சின்னமாக கொண்ட நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாப்பது போல மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்க வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை. விருச்சகம் மற்றும் மீனத்தை போல இவை நீர் ராசி என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள். கற்பனை சிந்தனையில் மூழ்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க. பொதுவாக பின்வாங்குவதில்லை. மாறாக நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க. அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்ள அவர்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க. இவர்கள் மீது தவறு இருப்பதால் நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க. அதை வைத்து அவர்களை குறை கூறக்கூடாது. கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள். அவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க. நண்டுகளை போல கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள். தங்கள் பொருட்களில் அதிக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள். பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுபவர்களாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது என்பது அவர்களின் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவர்கள். இதனால் சில சமயங்களில் இவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம். இவர்கள் பொறாமை கொண்டவர்கள் தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டாங்க. அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்ய மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கை எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்காக முழு மூச்சுடன் போராடக்கூடியவர்கள். அதே போல அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதி உங்களை கருதிவிட்டால் உங்களின் பாதுகாப்பாக அதே அளவு வீரியத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடகராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்கள் அசாதாரணமாக மதிநுட்பத்தை கொண்டவர்கள். எனவே இவர்களை பொக்கிஷமாக வேண்டப்படுவராக உணர உங்களின் மீது அன்பு தேவை அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.